வீரத் தமிழரின் மரபில் உறக்கு முறையில் உருவாக்கப்படும் அம்மன் TRY-TFT கல்வி ஓர் உறுதியின் அடையாளம். மழை தொடர்பான செய்திகளை பார்த்து வருகிறோம். டெல்டா மாவட்டங்களில் மழை தொடரும் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. சென்னை உட்பட 29 மாவட்டங்களில் மிதமான மழை காலை 10 மணி வரை தொடர வாய்ப்பிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. டெல்டா மாவட்டங்களில் மழை தொடரும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. வடகடலோர மாவட்டங்கள் அதேபோன்று டெல்டா மாவட்டங்களில் தொடர்ந்து மழை பெய்து வரக்கூடிய நிலையில் சீர்காழியிலிருந்து செய்தியாளர் மோகன் இணைந்திருக்கிறார். மோகன், சீர்காழியை பொறுத்த வரைக்கும் காலை 6 மணி நிலவரப்படி 22 சென்டிமீட்டர் அளவுக்கு மழை பெஞ்சிருக்கு. அங்கே என்னென்ன பாதிப்பு ஏற்பட்டிருக்கு இப்போ வரைக்கும்? விக்னேஷ், இந்த வடகிழக்கு பருவமழை காரணமாக இந்த இறுதி சுற்று மழை கடந்த 3 நாட்களாக பெய்து வருகிறது. நேற்று முன்தினம் இந்த மழை துவங்கியது. அப்போது சற்று ஓய்வெடுத்த நேற்று அதிகாலை துவங்கிய மழை தற்போது வரை தொடர்ந்து பெய்து வருகிறது. இந்த மழையின் காரணமாக மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி, கொள்ளிடம், தரங்கம்பாடி, வைத்தீஸ்வரன் கோவில், திருக்கடை உள்ளிட்ட சுற்றுவட்டார பகுதிகளும் முழுவதுமாகவே இந்த மழையால் பாதிப்பு ஏற்பட்டுள்ளது. குறிப்பாக அறுவடைக்கு தயாராக இருந்த பயிர்கள் பாதிக்கப்பட்டுள்ளது. அதே போல சீர்காழியிலிருந்து தரங்கம்பாடி வரையிலான 28 கடலோர கிராம மீனவர்கள் கடந்த 2 நாட்களாக மீன்பிடிக்க செல்லவில்லை. கனமழை மற்றும் கடலோர பாதுகாப்புத்துறை எச்சரிக்கை அறிவிப்பை தொடர்ந்து இந்த மீனவர்கள் 2 நாட்களாக மீன்பிடி தொழில் செய்ய முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது. குறிப்பா தாழ்வான பகுதிகளில் மழைநீர் சூழ்ந்துள்ளது. நகர்பகுதிகள், புதிதாக அமைக்கப்பட்ட நகர்பகுதிகள் உள்ளிட்ட எல்லா இடங்களிலும் பாத்தீங்கன்னா இந்த சாலைகள்லாம் தண்ணீரில் மூழ்கி இருக்கிற ஒரு காட்சியை நம்மால் பார்க்க முடிகிறது. இந்த மழை தொடர்ந்து தற்போது பெய்து கொண்டுதான் இருக்கிறது. நேற்று காலை துவங்கிய மழை தற்போது வரை தொடர்ந்து பெய்து வருகிறது. சீர்காழியில் 22 சென்டிமீட்டர் மழையும், அதே போல் கொள்ளிடத்தில் 17 சென்டிமீட்டர் மழையும் பதிவாகியுள்ளது. அந்த தொடர் கனமழை காரணமாக மயிலாடுதுறை மாவட்ட ஆட்சியர் இன்று பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை அளித்து வருகிறார். தற்போது இந்த விவசாய பாதிப்பு என்பது பெரிய அளவில் இருக்குவதற்கான வாய்ப்பு ஏற்பட்டுள்ளது. இந்த மழை ஓய்ந்தால் கூட இந்த தண்ணீரை வடிந்தால் மட்டுமே பயிர்களை காப்பாற்ற முடியும் அப்படின்ற ஒரு நிலை ஏற்படும். அதனால மழை குறைந்தால் மட்டும்தான் இந்த பயிர்கள் காப்பாற்றப்படுகிற ஒரு நிலைதான் விக்னேஷ் ஏற்பட்டுள்ளது. நம் வீரத் தமிழரின் மரபில் உறக்கு முறையில் உருவாக்கப்படும் அம்மன் TRY-TFT கல்வி ஓர் உறுதியின் அடையாளம்.